கல்வித்தொகை, நீட் தேர்விலிருந்து விலக்கு, கோவைக்கு எய்ம்ஸ் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வித்தொகை 3284 கோடி ரூபாயை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என்று கூறிய அவர், நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். குலசேகரப்பட்டினம் விண்வெளி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் வழங்கல் திட்டத்திற்கு 2283 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி பேசினார். செங்கல்பட்டு திருச்சி ஜிஎஸ்டி சாலை 6 வழிச்சாலையாக்க வேண்டும். திருச்சி கரூர், கரூர் கோவை சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மாற்ற வேண்டும். சென்னை குமரி அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும். மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட வழித்தடம் அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். அதேபோல தமிழ்நாட்டில் 97 விழுக்காடு நிறைவடைந்த பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டத்தில் எஞ்சிய கிராமங்களை இணைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.